வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னும் சிஏ எக்ஸாம்ஸ்க்கு 1 மந்த் தான் இருக்குது. இப்போது இந்த சமயத்தில் நம்மளோட மென்டல் கண்டிஷன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அட்டெம்ப்ட் விட்டுலாமா, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் போகலாமா, சிலபஸ் ஆகலையே அப்படின்னு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். இது ஆல் இண்டியா டாப்பருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆக்செப்ட் பண்ணணும், இது நார்மல் தானே. உங்களுக்கு நிறையா யோசனை வரும், நிறையா கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. இது நார்மல் தான், எல்லாருக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. உங்களோட சிங்கிள் கோல் என்ன இருக்கணும்னா, எக்ஸாம் முன்னாடி டே வரைக்கும் நான் படிச்சுட்டே இருக்கணும், புக்கு பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளோதான் கோல் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அந்த பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. நிறைய பேர் ஒரு வாட்டி படிச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி படிச்சுட்டு ஜஸ்ட் 2 ரிவிஷன் பண்ணிட்டு கூட பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு, அட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்ல முடியும் சிஏ பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. இப்போது நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே படிப்பார். அவங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டார் அவங்க கம்பெனிஸ். ஒரு 1 மந்த் 15 டேஸ் தான் கொடுப்பாரு. ஆனாலும் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், அவங்க படிச்சுட்டு இந்த 2 மாதத்துல 15 டேஸில் கூட பாஸ் பண்ணிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க நம்புவாங்க இது முடியும்னு, நம்ம நம்ப மாட்டாங்க இது முடியும்னு. ஸோ எப்போ நீங்கள் நம்புவீங்களோ இது முடியும்னு, அப்போ தான் இது நடக்கும். நீங்கள் பாருங்கள், பார்க்கின்சன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு வேலைக்கு நீங்கள் 3 ஹவர்ஸ் கொடுத்தா அந்த வேலை 3 ஹவர்ஸ் நடக்கும். ஒரு 3 டேஸ் கொடுத்தா அந்த வேலை 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, இப்போ 1 மந்த் தான் இருக்குது, ஸோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த 1 மந்தில் நீங்கள் நிறைய பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு ரிவிஷன் லெக்சர்ஸு வெறும் 2-3 டேஸில் கம்ப்ளீட் ஆகும். அது வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியோட நோட்ஸ் படிச்சுட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு வாட்டி நியூஸ் பேப்பர் ரீடிங் கொடுத்துட்டு அப்படியே போனால் கூட நம்மளுக்கு என்ன 80 or 90 வேணும், 50-50-50. இது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அவ்வளோ கஷ்டம் கூட இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காரு, லாஸ்ட் மந்தில் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு பாஸ் ஆனவர். அவர் எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காரு, அப்போ வரைக்கும் நல்லா படிச்சுட்டு லாஸ்ட் மந்தில் ப்ரிப்ரேஷன் ஸ்லோ ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே விட்டுட்டார் எக்ஸாம்ஸு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க, அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் எப்படி இருப்பீங்களோ இந்த மாதம் மட்டும் ரொம்ப காமாக இருங்க. எந்த நடந்தாலும் பரவாயில்ல, நான் படிக்க போகிறேன், எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அப்படியே படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பி பாசிட்டிவ் இல்லை, நான் பி பாசிட்டிவாக இருங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பி நெகட்டிவாக இருக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரும், லெட் தெம் கம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல இது இப்படியே நடக்கும், நான் அவ்வளோ எடுக்க மாட்டேன். ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருங்க, கூலாக படுங்க. இந்த 1 மந்த்து சின்சியராக இருங்க.